நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 18ஆம் தேதி, மார்கழி மாதம் 3ஆம் தேதி, புதன்கிழமை. திருதியை திதி காலையில் 10:06 வரை, அதற்கு மேல் சதுர்த்தி திதி, பூச நட்சத்திரம். அப்போது கடகராசிக்கு அந்த தனுசு ராசிக்காரர்கள் கூடியது சந்திராஷ்டமம். ராகுகாலம் காலையில் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7 to 9. அப்போது நல்ல நேரம் 9:15லிருந்து 10:15 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. போடக்கூடிய சட்டையின், அதாவது அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ணக்கூடியது ரெட்டு. சாப்பிட்றது எள்ளு, கீரை, வாழைக்காய், கொத்தவரைங்காய், அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களை பார்த்தோம். அதை தொடர்வோம். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முற்பகுதியில் பிறந்தவர் வீடு, நிலம், வாகனம் மூலம் ஆதாயம் காண்பவராக இருப்பார். செல்வாக்கு பெற்றவராயும் புகழ் பெறுவராயும் இருப்பார். பிற்பகுதியில் பிறந்தவங்க எப்படின்னா, பெருமிதம், கொஞ்சம் கெத்து காட்டுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பெருமிதம் கொள்பவராகவும், வாழ்க்கையில் சதா சர்வகாலமும் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவராகவும், தாய் பாசத்தை தெரியாதவர், புரிந்து கொள்ளாதவராகவும் இருப்பார். புத்திர புத்திரியால் மகிழ்ச்சி அடைபவராக இருப்பார். வேத சாஸ்திரத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். அரசாங்கத்தால் ஆதாயம் அடைபவராக அல்லது அரசியல்வாதிகளால் ஆதாயம் அடைபவராகவும் நிறைய பேர் இருப்பாங்க. தந்தை சொல்லை தட்டி வாழ்பவராகவோ, தந்தையை பிரிந்து வாழ்பவராகவோ இருப்பார். அப்பா சொல்ல கேட்கறதில்லை, இல்லை அப்பாவை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. பிரயாணத்தினால எந்தவித பயனும் ஏற்படுவது இல்லை. அதனால் பிரயாணம் வீண் அலைச்சல் தான். பணம் செலவாகிறதுனால தான் மிச்சம் அந்த பிரயாணத்தினால, வேறு எந்த பிரயாணமும் இல்லை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேல் அதிகாரியினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகின்றது. கணவன் மனைவியில் மத்தியில் மனத்தாங்கல் கூட உண்டாகிறது. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம், பரவாயில்லை. அடுத்து ரிஷபராசி. மிகச்சிறந்த பலன்கள் நடைபெறும் காலம் இது. உற்சாகமான நாளாக இது அமையப்போகிறது. பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கப் போகிறது. தொழிலில் மாற்றம் உண்டாகிறது. மாற்றத்தின் மூலம் முன்னேற்றம் உண்டாகிறது. அடுத்து மிதுன ராசி. பிரபலஸ்தர்களுக்கு சந்திப்பும், நண்பர்களின் உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. ஆடம்பர செலவு செய்தாலும் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்றை தாங்களே தலைமை தாங்கி செலவு செய்து நடத்தி வைக்கிறீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல பலனை தருகின்றன. அடுத்து கடகராசி. பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உத்தியோகம் செய்பவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருகிறது. பெற்றோர்களின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு ஓரளவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. எதையாக இருந்தாலும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போவது இல்லை. அடுத்து சிம்மராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை விலக்கி வையுங்கள். தெய்வ பக்தியுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து வர ஓரளவு தொல்லைகளை தவிர்த்து விடலாம். பெண்களிடம் ஜாக்கிரதையாக பழகுங்கள். அவர்களால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. தீயவர்களின் நட்பை தவிர்க்கவும்.
அடுத்து கன்னிராசி. மனைவியின் உடல்நிலை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மனைவி மக்களை பற்றிய கவலை மனதை வாட்டுகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நன்மை எதுவும் இல்லை. வீண் செலவு, வீண் அலைச்சலை தவிர வேறு எந்த உபயோகமும் இல்லை. இந்த வீண் செலவு, வீண் அலைச்சலை தவிர்க்கவும் முடியவில்லை. கணவன் மனைவி உறவு சுமாராகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே முடிகின்றது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியை நிலவுகிறது. மனைவி மக்கள் ஆதரவாக இருக்கின்றனர். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தருகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. சுற்றத்தினருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் விலகுகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். வேலைப்பளு காரணமாக வேளைக்கு சாப்பிடக்கூட முடியவில்லை. வீணான கவலை, வீண் அலைச்சலும் உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. மனைவி அல்லது சகோதரி அல்லது தாயார் மூலம் செலவு ஏற்படுகின்றது. புது மனிதர்கள் சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணம் உண்டாகின்றது. ஸ்தல யாத்திரை செய்யவும் வாய்ப்பு வருகின்றது. எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் தங்குவதில்லை. அடுத்து மகர ராசி. சகோதரர்களால் டென்ஷன் அதிகம் ஏற்படுகிறது. மனைவியின் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. பணச்செலவு அதிகரிக்கிறது. அதனால் பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவு. உடல் ஆரோக்கியம் கூட கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. தொழிலில் மந்த நிலை. அடுத்து கும்பராசி. வீட்டிலேயும் சரி வெளியேயும் சரி பாராட்டு கிடைக்கும்படி நடந்து கொள்கிறீர்கள். தர்ம செயலில் மனம் ஈடுபடுகிறது. எதிர்பாராத பணம் சேருகிறது. இல்லத்தில் மகிழ்ச்சி. குடும்பத்தில் மனைவி மக்கள் நீங்கள் எல்லாருமே ஒரு அளவு சந்தோஷமாகவே இந்த சிச்சுவேஷன் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக செல்கிறது. தெய்வ பக்தியில் மனம் ஈடுபடுகிறது. அடுத்து மீனராசி. உறவினர்களுடன் வீணான மனத்தாங்கல் உண்டாகிறது. அதே மாதிரி ஈடுபடும் முயற்சிகள் எதுவாக இருந்தால் கூட வெற்றி அடைவதில் தாமதம் ஏற்படுகிறது. வெளியூர் பிரயாணங்களில் எந்தவித நன்மையும் ஏற்பட போவதில்லை. சரியான சமயத்தில் உதவி வெளியாட்களிடமிருந்து கிடைக்கிறது. அறிமுகம் இல்லாத ஆட்களிடமிருந்து கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.